வணக்கம். நான் அசோக் ஜைனர்லேருந்து. எல்லாருமே கம்ப்ளீட்டாக ஆல் இண்டியா தமிழ்நாடு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆல் இண்டியாவில் சாய்ஸ் ஃபில்லிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறப்போ ஜைனர்டை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதுக்காக. ஏற்கனவே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா கால் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபுல் டெமோ கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கூட நீங்களே பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இன்ட்யூட்டிவாக தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். பட் ஸ்டில் ஒரு ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஒருவேளை நீங்கள் சில ஃபீச்சர்ஸ் மிஸ் பண்ணியிருக்கலாம். அந்த ஃபீச்சர்ஸையும் நீங்கள் பார்க்கறதுக்காகவும், ஒரு ஃபீச்சரை நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஃபுல்லாக யூஸ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. அதுக்கான ஒரு வாக் த்ரூ தான் இந்த பர்டிகுலர் செஷன். இந்த செஷனில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குங்கிறத பார்த்துட்டு ஜைனர்ட் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைச்சா என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் ஜைனர்ட் போர்ட்டல், ஜைனர்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ங்கிறது வந்து டில் த எண்ட் ஆஃப் த அட்மிஷன் ப்ராசஸ் உங்களுக்கான ஃபுல் சப்போர்ட் ஃபார் த கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கான ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கேஜ் தான். நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜைனர்ட்ல 2 மேஜர் பார்ட்ஸ் ஆஃப் த சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. 2மே சேர்ந்து தான் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனில் பண்ணும். ஒன்று இந்த போர்ட்டல் இல்லை ஆப், அதில் இன்ஃபர்மேஷன் இருக்கும், வீடியோஸ் இருக்கும், ஷெட்யூல், டெட்லைன் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். 2வது கால் அண்ட் இமெயில் சப்போர்ட், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வீடியோஸ் பார்ப்பீங்க, இன்ஃபர்மேஷன் பார்ப்பீங்க, டேட்டா பார்ப்பீங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் கொலெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. பட் உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சாய்ஸஸ் எப்படி ஃபில் பண்ணுறது, சாய்ஸ் ஃபில்லிங்கில் ரவுண்ட் 1ல் போனால் ரவுண்ட் 2க்கு ஜம்ப் பண்ண முடியுமா, ரீஅலாட்மெண்ட்னா என்ன, அப்கிரேடேஷன் என்ன, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஆல் இண்டியாவிலேருந்து ஸ்டேட்டுக்கு வர முடியுமா, ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போக முடியுமா, 3 ஸ்டேட் நான் அப்ளை பண்ணி வச்சிருக்கிறேன், என்ன பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே மேஜர் சப்போர்ட் வந்து எப்படி வேணும்னா ஒரு கைடன்ஸ் வேணும். அது கால் அண்ட் இமெயில் சப்போர்ட்ல இருக்கும். அதுவும் ஜைனர்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ல ஒரு பார்ட் தான். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா டைரக்டா ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டுக்கு நீங்க கால் லேண்ட் ஆகும். அவங்க உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுப்பாங்க. சரிங்களா? இது போக நம்ம போர்ட்டல்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்க போறோம். போர்ட்டல்ல காம்ப்ரிஹென்சிவா இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதாவது நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. எதெல்லாம் எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்து கொலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் இதை ஸ்ட்ரக்சர்டா கரெக்டா ஈஸியா உங்களுக்கு யூஸ் பண்ற மாதிரியும், எது உங்களுக்கு தேவையோ அது அந்தந்த இடங்கள்ல இருக்கிற மாதிரியும் யூஸ் பண்ணி வச்சிருக்கோம். நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு 2 days ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா 3 மாசம் கவுன்சிலிங் அட்டன் பண்ண போறீங்க, 2.5 மாசம் 3 மாசம். இந்த என்டையர் ப்ராசஸ்ல இது ஃபுல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டவுட்ஸ் இருந்தால் எங்களுக்கு கால் பண்ணால் கிளியரா டீம் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான டேஷ்போர்டை பார்ப்போம். இந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான டேஷ்போர்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, லெஃப்ட் சைடில் உங்களை வெல்கம் பண்ணுற மாதிரி உங்கள் நேமோட ஒன்றும், ஜைனர்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஃபீச்சர் வீடியோவும் இருக்கும். இதில் ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க்கும் டெலகிராம் சேனல் லிங்க்கும் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா இதை ஜாயின் பண்ணுங்க. எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் வரும், டெலிகிராம் சேனல்லையும் வரும். டெலிகிராம் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் கம்யூனிட்டி காமன் கம்யூனிட்டி. ஓகேங்களா? ஸோ இது 2லையும் ஜாயின் பண்ணுங்க. இது போக நர்ட் அப்டேட்ஸ்னு இருக்கிற செக்ஷன்ல என்ன வரும் அப்படின்னா, ஜைனர்டோட அப்டேட்ஸ் எல்லாமே வரும். ஜைனர்ட்ல என்ன போர்ட்டல் அப்டேட் பண்ணியிருக்கோங்கிறது வரும். 2வது ஆல் இண்டியாலேயோ, தமிழ்நாட்டிலேயோ, கர்நாடகாலேயோ எந்த கவுன்சிலிங் அக்ராஸ் இந்தியாவில் கிரிட்டிக்கலான நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னா அந்த நோட்டிஃபிகேஷன்ஸும் இதில் தெளிவாக வரும். அது உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிரிட்டிக்கல் நோட்டிஃபிகேஷன் செக்ஷன் மாதிரி. கோர்ட் கேஸ் நடந்துருச்சு, நாளைக்கு ஏதோ ஸ்டாப் ஆக போகுது அப்படின்னாலும் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் மேஜராக இருக்கிறது மட்டும்தான் இங்கே வரும். அது போக உங்களுக்கு இந்த செக்ஷன்ஸ் இருக்குது. வேற அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் ஈவென்ட் செக்ஷன் இருக்குது. எந்த கவுன்சிலிங்ல எந்த அனௌன்ஸ்மெண்ட் நடந்தாலும் 42 கவுன்சிலிங்ஸ் இருக்குது. அதில் ஒரு 38 கிட்ட ப்ராப்பராக ஆன்லைனில் நடக்கிற கவுன்சிலிங்ஸ். அதில் இருக்கக்கூடிய எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டுமே உங்களுக்கு இங்கே வந்துடும். நீங்கள் பாண்டிச்சேரி அட்டன் பண்ணுறீங்க, தமிழ்நாடு அட்டன் பண்ணுறீங்க, ஆல் இண்டியா அட்டன் பண்ணுறீங்கன்னா எல்லா அனௌன்ஸ்மெண்ட்ஸும் இதில் இருக்கும். இதில் நான் பாண்டிச்சேரி மட்டும் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா பாண்டிச்சேரி அனௌன்ஸ்மெண்ட்ஸை ஃபில்டர் பண்ணிடலாம். நேற்றுக்கு 4 அலாட்மெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு இதில் 4 அலாட்மெண்ட்டும் வரும். தமிழ்நாடு மட்டும் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா தமிழ்நாடோட அலாட்மெண்ட்டை இதில் பார்த்துக்கலாம். டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் போனீங்கன்னா எம்டிஎஸ் பற்றி போட்டிருப்பாங்க, ஃபார்மா பற்றி போட்டிருப்பாங்க, எல்லாமே போட்டிருப்பாங்க. எல்லா நோட்டிஃபிகேஷன் எம்பிபிஎஸ்க்கான அலாட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் மட்டும் எங்கே இருக்குன்னு தெரியாது. லாஸ்ட் மந்தோட அலாட்மெண்ட் காணாமல் போயிடும். எனக்கு ப்ராஸ்பெக்டஸ் பார்க்கணும், ஃபர்ஸ்ட் அலாட்மெண்ட்லேருந்தே எங்கே பார்க்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு வியூ ஆல் போனீங்க அப்படின்னா எல்லா அனௌன்ஸ்மெண்ட்ஸ் தமிழ்நாட்டுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்தது. வரிசையில் டேட் படி கூட நீங்க பார்க்கலாம், நேத்தைக்கு வந்ததை இன்னைக்கு வந்ததை பார்க்கலாம், நேத்தைக்கு வந்ததை பார்க்கலாம், எல்லாமே அவைலபிளா இருக்கும். இது ஒரு பர்டிகுலர் கவுன்சிலிங்க்கு. இதே மாதிரி நீங்க ஒரு கவுன்சிலிங் வைஸ் ஃபில்டர் பண்ணியும் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் ஈவெண்ட்ஸும். அனௌன்ஸ்மெண்ட்னா என்ன, ஒரு நோட்டிஃபிகேஷன் போடுறாங்க, நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, இல்ல ஜாயினிங்க்கு இதை பண்ணுங்க, அது ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அந்த அனௌன்ஸ்மெண்ட்லேயே இந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் ஜாயினிங் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு டெட்லைன், டைம் லைன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த டைம் லைனுக்குள்ள முடிக்கணும், இல்லை இந்த டைம் லைன் உங்களுக்கு இந்த டெட்லைனுக்குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ணணும், இல்லை இந்த டைம் லைன் உங்களுக்கு இருக்கு ஜாயினிங்க்கு, சாய்ஸ் ஃபில்லிங்க்கு, அதை சொல்றது. அது இங்க ஈவென்ட்ஸா இருக்கு.
இதுதான் ஈவெண்ட்ஸ்ல கிளியரா என்ன இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல் இண்டியால ஜூலை 21 இருந்து ஆகஸ்ட் 3 வரைக்கும் போட்டிருக்காங்க. ரவுண்ட் ஒன் ரெஜிஸ்ட்ரேஷன் 2வது தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்கிற இன்ஃபர்மேஷன், எக்ஸ்டெண்டட் இல்ல. அண்ட் அதனோட ஷெட்யூல் என்னங்கிறத கிளிக் பண்ணி பாக்குறதுக்கான ப்ரொவிஷன் நீங்களே பாத்துக்கோங்க, நாங்க போட்டிருக்கிறது கரெக்டா தப்பா அப்படிங்கறது. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான லிங்க் நான் இப்ப பண்ண போறேன்னா அதுக்கான லிங்க் என்னங்கிறது அண்ட் அந்த டைம் லைனும் கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது நீங்க ஒரு கவுன்சிலிங்க்கு பாத்துக்கலாம், மல்டிபிள் கவுன்சிலிங்ஸ்க்கு பாத்துக்கலாம். நான் தமிழ்நாடு மட்டும் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் பார்த்துக்கலாம், மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் பார்த்துக்கலாம். இந்த டைம் லைன்ஸ் கிளியரா இங்கேயே போட்டிருப்பாங்க. நீங்க வியூ ஆல் கொடுத்தீங்கன்னா நீங்க ஒரு பர்டிகுலர் கவுன்சிலிங்க்கு எல்லா ஈவெண்ட்ஸ் டைம் லைன்ஸும் வந்துடும். ஆன்கோயிங்னா இங்க ஆன்கோயிங் டைம் லைன்ஸ், பாஸ்ட் எதெல்லாம் முடிஞ்சிடுச்சு, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங் முடிஞ்சிடுச்சு, 7.5% கவுன்சிலிங் முடிஞ்சிடுச்சு, இது எல்லாமே இங்க வந்துடும். அண்ட் அப்கமிங் டைம் லைன்ஸும் இங்க வந்துடும். இனி நாளைக்கு முடிய போறது, ரிசல்ட் என்னைக்கு வருது, அதெல்லாமே முடிஞ்சிடும். இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் போயிட்டு இருக்கிறதுனால ஆன்கோயிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் டைம் லைன்ஸ் இதுக்கு அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்றதுக்கானது இப்போ ஒரு பர்டிகுலர் டேட் எடுத்தும் நீங்க போய் பார்த்துக்கலாம். சேம் தான் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்க்கும். இதுல நீங்க சர்ச் பண்ணி பார்க்கணும். நான் வந்து எல்லா டைம் லைன்ஸுமே பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஆன்கோயிங் அப்கமிங் எல்லாமே பார்க்கணும்னு நினைக்கிறேன், பாஸ்ட் டைம் லைன்ஸ் இன்க்ளூடட் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா நீங்க பேக் போய் ஈவெண்ட்ஸ்ல பார்த்துக்கலாம். இப்போ நான் ஆன்கோயிங் டைம் லைன்ஸ் எடுத்து இதுல நோட்டிஃபிகேஷன்ஸ் எடுத்திருக்கேன், எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் எடுத்திருக்கேன். அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்ல நான் ப்ராஸ்பெக்டஸ் மட்டும் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா ப்ராஸ்பெக்டஸ் டைப் பண்ணீங்கன்னா அது வந்துடும். இது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் மெயின் செக்ஷன்ல இருக்கிறது. இந்த மெயின் செக்ஷன்ல அடுத்தது இருக்கிறது வெரி வெரி கிரிட்டிக்கலானது வீடியோஸ் வந்து எல்லா கவுன்சிலிங்கான வீடியோஸ் இருக்கும். நீங்க தமிழ்நாடு மட்டும் பாக்குறீங்கன்னா தமிழ்நாடு வீடியோஸை இதுல தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டா, நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா பாக்குறேன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டா பாக்குறேன்னா கவர்மெண்ட் கோட்டா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோஸ்ல Q&As இருக்கும், அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் இருக்கும். இது எல்லாமே கம்ப்ளீட்டா அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லா இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் வீடியோஸும் இங்க பார்க்கலாம். அதுல டேக்ஸ் இருக்கு. நான் NRI பத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா NRI டேக் பண்ண வீடியோஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் க்ளோசிங் ரேங்க்ஸ் பத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா க்ளோசிங் ரேங்க்ஸ் டேக் பண்ண வீடியோஸ், அப்ளிகேஷன் பத்தி பார்க்கறேன்னா அப்ளிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ், ரெஜிஸ்ட்ரேஷனும் சர்டிஃபிகேட்ஸ் பத்தி பார்க்கறேன்னா அந்த வீடியோஸ் இருக்கும். இல்ல நான் கீழே போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஒவ்வொரு ஸ்டேட் கவுன்சிலிங்க்கும் ஒரு இன்ஃபோ கைட் போடுவோம். தமிழ்நாட்டுக்கு ஒரு இன்ஃபோ கைட் டீடைலா போட்டிருக்கோம், என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. இது போக ரவுண்ட் வைஸ் ரூல்ஸ் போடுவோம். அது எல்லாமே இங்க டாக்ஸ் கீழே TN சீரிஸ்ங்கிற டாக்ஸ் கீழே இருக்கும். இதுக்குள்ள நீங்க பார்த்துக்கலாம். இன்ஸ்டியூட்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் இன்ஸ்டியூட் இன்ஃபோ சீரிஸ் கீழே இருக்கும். ஸோ இந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் உங்களை வீடியோ செக்ஷன்ல இருக்கும். ஸோ இது போக இந்த செக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு மெயினா இங்க இருக்கிற செக்ஷன்ஸ். இதுல மெயின் பேஜ்ல உங்களுக்கு நீங்க இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ். இதுல இன்னொரு பார்ட் வந்து நீங்க பின் பண்ணி வச்சுக்கலாம். எதை பின் பண்ணி வச்சுக்கலாம்? பர்டிகுலர் கவுன்சிலிங்ஸ். நான் இந்த கவுன்சிலிங்லாம் அட்டன் பண்றேன், அதை பத்தின இன்ஃபர்மேஷன் எனக்கு இமீடியட்டா வேணும், அந்த வெப்சைட், கோட்டா, ப்ராஸ்பெக்டஸ், ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வேணும்னா அதனோட டைம் லைன் என்ன, இதெல்லாம் வேணும்னா நான் பின் பண்ணி வச்சுக்கலாம். டைம் லைன் வந்து கிளியரா இதுல அவைலபிளா இருக்கும். இன்னைக்கு ஆரம்பிக்குது, இன்னைக்கு முடிக்குது அப்படிங்கிற மாதிரி. நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை நம்ம இப்போ எடுத்துப்போம். இல்ல நம்ம வந்து இதுல டைம் லைன்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டா இல்ல, நம்ம எப்படி பில் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கறத பார்ப்போம். இப்போ தமிழ்நாடுன்னு எடுக்கிறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் கீழே வருது. ஸோ அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாவை நான் எடுத்துக்கிறேன். இதை கிளிக் பண்ணேன், நான் பின் பண்ணிடுறேன். பின் பண்ணிட்டு மறுபடியும் டேஷ்போர்டுக்கு போயிட்டேன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டா இங்கே இருக்குது இல்லையா, பின் ஆகி இருக்குது. கவர்மெண்ட் கோட்டாக்கு உள்ள போனோம்னா எனக்கு என்ன தெரியும், அலாட்மெண்ட் க்ளோசிங் ரேங்க் பார்க்கணும்னா அதுக்கு போகலாம். வெப்சைட், ரெஜிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாவோட ப்ராஸ்பெக்டஸ் எனக்கு பார்க்கணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாவோட 2025க்கான ப்ராஸ்பெக்டஸ் கிளியரா இங்கே வந்துடுச்சு. அந்த வெப்சைட் எதுன்னு எனக்கு தெரியல, இமீடியட்டா கிளிக் பண்ணா தமிழ்நாடு வெப்சைட் வந்துடுச்சு. அண்ட் அதுக்கான கோட்டாஸ் ப்ராசஸ் எல்லாமே வந்துச்சு. என்னைக்கு தொடங்கி என்னைக்கு முடியுது அந்த அப்டேட். ரவுண்ட் 1 ரிசல்ட் வந்து 6ஆம் தேதி வருது, சாய்ஸ் லாக்கிங் வந்து 4ஆம் தேதி வரைக்கும் எல்லாமே இங்க தெரியுது. அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் செக்ஷன்ல தமிழ்நாடு பத்தி எல்லாமே, ஒரு கவுன்சிலிங் பத்தின மொத்த இன்ஃபர்மேஷனும் ஒரு பேஜ்ல உங்களுக்கு கிடைச்சிருது. டைரக்டாவே எல்லாத்துக்குமே போக முடியுது. அண்ட் இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இல்லைன்னா கூட டியூரிங் த கவுன்சிலிங் ப்ராசஸ் எனக்கு பட்டுன்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் வேணும், எனக்கு ஸ்ட்ராங்காக டிசிஷன்ஸ் இருக்கணும், 2 நாள் தான் இருக்குது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அது ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ இந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை நீங்கள் பின் பண்ணி கூட வச்சுக்கலாம். கவுன்சிலிங்ஸ் வைஸ் பின் வேணாம் அப்படின்னா நீங்கள், நான் எனக்கு ஆந்திர பிரதேஷ் இன்ட்ரெஸ்டட் இல்லை அப்படின்னா பின்னை ரிமூவ் பண்ணிக்கலாம். நவ் அடுத்த செக்ஷன்ஸுக்கு போவோம். வீடியோ செக்ஷன் ஏற்கனவே பார்த்துட்டோம் கொஞ்சம் ப்ரீஃபாக. இது பற்றின டீட்டெயில்டு ஒவ்வொரு செக்ஷனும் இன்னும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கும், பட் இப்போதைக்கு ப்ரீஃபாக பார்ப்போம். இன்சைட்ஸுங்கிற செக்ஷன் கீழே அலாட்மெண்ட்ஸ், க்ளோசிங் ரேங்க், சீட் மேட்ரிக்ஸ், ஃபீஸ் ஸ்டைபண்ட் அண்ட் பாண்ட் இருக்குது. க்ளோசிங் ரேங்க்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, க்ளோசிங் ரேங்க்ஸ் நம்ம கட் ஆஃப் ரேங்க்ஸ். நிறைய பேர் 440 மார்க்ஸுக்கு க்ளோஸ் ஆகும், 420 மார்க்ஸுக்கு க்ளோஸ் ஆகுவாங்க. தயவு செஞ்சு அதை பார்க்காதீங்க. நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா ரேங்க்ஸ் வச்சு தான் பார்க்கணும். தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க்ஸ் கொஞ்சம் ஹையரா இருக்குது, பட் ஸ்டில் நான் இப்போ 3000 ரேங்க் எடுத்திருக்கேன் இந்த வருஷம் அப்படின்னா 2025ல. லாஸ்ட் இயர் 3000 எடுத்திருக்கிறவங்களுக்கு மேல தமிழ்நாட்டில் 2999 பேர் இருப்பாங்க. இந்த வருஷமும் 2999 பேர் இருப்பாங்க. சீட் மோஸ்ட்லி எல்லாரும் எடுப்பாங்க, ஆல் இண்டியா போறவங்க தவிர.
ஒரு மைனர் வேரியேஷன் தான் இருக்கும். ஸோ நான் என்ன பார்ப்பேன்னா லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் ஸ்டேட் ரேங்க் 3000க்கு மேலே எடுத்தவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குங்கிறத பார்ப்பேன். ஸோ இப்போ தமிழ்நாடு பார்க்கலாம், ஆல் இண்டியா பார்க்கலாம். நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாக்கு போகிறேன். என்னோட ஸ்டேட் ரேங்க் என்ன, இதுல என்ன தெரியுது, இந்த கேட்டகரிஸ்க்கு இங்க முடிஞ்சது அப்படின்னு தெரியுது. தமிழ்நாடு கவர்மெண்ட் 7.5 SCA கேட்டகரி கேண்டிடேட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல 4வது ரேங்க் ஸ்டேட் ரேங்க்குள்ள முடிஞ்சிடுச்சு. இது எந்த ஸ்டேட் ரேங்க்? 7.5% ஸ்டேட் ரேங்க். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், 2024ல என்ன நடந்துச்சு ரவுண்ட் 3 வரைக்கும், அது வரைக்கும் தான் அப்கிரேடேஷன் அலோ பண்ணிருந்தாங்க. MBBSல என்ன நடந்துச்சு, அதுவும் கோட்டா வைஸ் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது 2025 ரவுண்ட் 1 வந்துடுச்சு. எதுக்கு? 7.5%க்குலாம் வந்துடுச்சு. அதனால அப்டேட் பண்ணிட்டோம், இம்மிடியேட்டா அப்டேட் பண்ணிட்டோம். டிஎன் கவர்மெண்ட் கோட்டா 92.5%க்கு நான் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் பார்க்குறேன், பிரைவேட்டும் பார்க்குறேன், பிரைவேட் யூனிவர்சிட்டியும் பார்க்குறேன். அப்போ நான் செலக்ட் பண்ண வேண்டியது இல்லை, எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிடுவேன், எதுனாலும் ஓகே. பட் என்னோட கேட்டகரி என்ன? பிசி கேட்டகரி. நான் பிசி கேட்டகரியில் பார்க்குறேன். பிசியும் ஓசியும் கூட செலக்ட் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம். இவங்களுக்கு என்ன ரேங்க்ல எல்லாம் க்ளோஸ் ஆச்சுன்னு நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா, நான் இங்கே போய் பார்த்தேன்னா எனக்கு கிளியராக 2024 ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல என்ன க்ளோஸ் ஆச்சுங்கிறது உங்களுக்கு ஒரு சிங்கிள் பேஜில் தெரிஞ்சிடும், கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ என்ன நமக்கு தெரியுது, பிசி கேட்டகரி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் 241வது ரேங்க் இருந்தால் தான் 92.5% கீழே கிடைச்சிருந்துச்சு. அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கிடைக்கல. நான் என்ன சொன்னேன்னா 3000 ரேங்க்குக்கு மேலே இல்லையா. ஸோ நான் இங்கே பார்ப்பேன், ஒருவேளை 2750 மாதிரி இந்த வருஷம் நடந்துச்சுன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு 3000 ரேங்க்லேருந்து அதுக்கு மேலே என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் இதில் ரிசல்ட்ஸில் போட பார்க்குறேன். இப்போ 2750 போட்டதுனால 2750க்கு மேலே எந்த சீட் லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆகிருந்தாலும் அதுக்கு சிஸ்டம் காமிக்குது. இதே இது இப்போ லாஸ்ட் இயர்க்கான டேட்டா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினச்சிங்கன்னா கூட இந்த வருஷம் வரும்போது எவ்வளோ ஷிஃப்ட் நடந்திருக்கு, அதை பேஸ் பண்ணி எந்தெந்த கேண்டிடேட்ஸ் எங்கே போனாங்கிறதுக்கு ஃபுல் டேட்டாவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் எந்தெந்த ரேங்க் எடுத்தாங்க, ஸ்டேட் ரேங்க் 2039லேருந்தே இந்த சீட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு வரும். நம்ம இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கான்னு நினைப்போம், கிடைக்கல. ஏன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இந்த லிஸ்ட்லேயே வரல, நம்ம பார்த்தோம் 234லேயே க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ இங்கே 2787 வரைக்கும் சீட்ஸ் போயிருக்கு. எதுக்கு? கிருஷ்ணகிரியில். அதுல இருந்தே தான் எனக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் இந்த வருஷம். அகெயின் ரேங்க் வச்சு தான் பார்க்குறோம், மார்க்ஸ் வச்சு பார்க்கல. எனக்கு 2787 கேண்டிடேட் லாஸ்ட் இயர் ஒருத்தங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சீட்டு எனக்கு 3000ல் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி தான். ஏன்னா எனக்கு இன்னொரு 212 பேர் அடிஷனல் காம்படிஷன் இருக்காங்க, கரெக்டா 2999 வரைக்கும். ஸோ கிடைக்கிறது கஷ்டம் தான். பட் இந்த காலேஜஸ்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் ஈஸி, பிஎஸ்ஜி எல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் ஈஸி. இது எனக்கு க்ளோஸாக இருக்கும், கொஞ்சம் காம்படிஷன் வந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் லாஸ்ட் ஃபியூ காலேஜஸ். பட் எனக்கு எது கிடைக்காது, மெட்ராஸ் ஸ்டான்லி எல்லாம் கிடைக்காது, அது கிளியரா இதுல இருந்து தெரியுது. இதுல இருந்து நான் சாய்ஸஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஃபில்டர் பண்ணிக்கலாம், சார்ட்டும் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த இன்ஸ்டிடியூட் பை வேஸ் சார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது. இதுல எனக்கு கிருஷ்ணகிரி வேண்டாம், நான் சவுத்ல இருக்கேன், திண்டுக்கல் விருதுநகர் தான் எடுக்க போறேன். அப்போ நான் வந்து அந்த லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி எங்க போடணும், ஒரு சாய்ஸ் லிஸ்ட் கிரியேட் பண்ணி எதுல பண்ணணும், நம்மளோட தமிழ்நாடு சாய்ஸ் ஃபில்லிங்ல போடணும். அப்போ தமிழ்நாடு யூஜி மெடிக்கல் சாய்ஸ் லிஸ்ட்ல போடுறதுக்காக நான் TN 2025 ரவுண்ட் 1 சாய்ஸ் லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ண முடியும். இது சாய்ஸ் லிஸ்ட்ங்கிற ஃபீச்சர். என்ன ஃபீச்சர்? சாய்ஸ் லிஸ்ட்ங்கிற ஃபீச்சர். ரவுண்ட் 1க்கு நான் ஒரு சாய்ஸ் லிஸ்ட் கிரியேட் பண்றேன். இதைத்தான் நான் தமிழ்நாட்டில் போட போறேன். ஏன் இப்பவே கிரியேட் பண்றேன், எனக்கு ஈஸி அப்படிங்கிறதுனால கிரியேட் பண்றேன். ஸோ இதுல இந்த சாய்ஸை நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு என்ன ஆட் ஆயிடுச்சு, திண்டுக்கல் இங்க சாய்ஸ் லிஸ்ட்ல ஆட் ஆயிடுச்சு. நம்ம நோட்லையும் பண்ணலாம். தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஈஸி 30 இன்ஸ்டியூட், அதுக்கப்புறம் நோட்ல வந்து 2 இன்ஸ்டியூட்டை நான் ஸ்வாப் பண்ண போறேன்னா வெட்டிட்டு எழுதணும். இது ரொம்ப ஈஸியா உங்களுக்கு முடிஞ்சும். அடுத்தது நான் விருதுநகர் போட போறேன், அதையும் சாய்ஸ்ல ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரியே நான் ராமநாதபுரம், நாகப்பட்டினம் எல்லாத்தையுமே போட போறேன்னா அதையும் நான் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரே டைம்ல இப்போ ராஜா முத்தையா போட போறேன் அப்படின்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டா எனக்கு இந்த சாய்ஸ் லிஸ்ட்ல ஒவ்வொன்றா ஆட் ஆயிரும். ஒருவேளை எதுவுமே கிடைக்கலன்னா நான் பிஎஸ்ஜி போடுவேன் அப்படின்னா ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்டா நீங்க சாய்ஸ் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அடிஷன் நடந்ததுக்கு அப்புறம் எப்போனாலும் நீங்க இந்த மை சாய்ஸ் லிஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், ஹார்ட் பட்டன் இருக்கும் ஆப்ல, இங்க போர்ட்டல்ல மை சாய்ஸ் லிஸ்ட் இருக்கும், அதுல போய் இந்த சாய்ஸ் லிஸ்ட்டை பார்த்துக்கலாம். இந்த சாய்ஸ் லிஸ்ட்ல திடீர்னு எனக்கு அண்ணாமலை வேணாம், நான் தெரியாம ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா டெலீட் பண்ணிக்கலாம். இந்த சாய்ஸ் லிஸ்ட் டைரக்டா தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு போகாது, அத்தாரிட்டிக்கு போகாது. யாருக்கு போகும், நம்ம தான் வச்சிருக்கிறோம். பட் ஸ்டில் எது ஈஸியா இருக்கும், இந்த 5 சாய்ஸ் லிஸ்ட்டே மாத்துறது. எனக்கு ராமநாதத்தை பொறுத்த விட விருதுநகர் பெட்டர் அப்படின்னா நான் இதை ஈஸியா மேனேஜ் பண்ணி என்ன பண்ணிடலாம், ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்டையும் ஒரு 50 இன்ஸ்டியூட் தமிழ்நாட்டில் போட போறேன், 40 இன்ஸ்டியூட் போட போறேன்னா அதை லிஸ்ட்டை கரெக்டாக வச்சுட்டு அங்கே போய் என்டர் பண்ணும்போது கன்ஃபியூஷன் வராமல் இதே மாதிரி இருக்குதான்னு பார்த்துக்கலாம். இங்கே அகேன்ஸ்ட் தட் க்ளோசிங் ரேங்க்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இன்னொரு அடிஷனல் அட்வான்டேஜ், எனக்கு ராமநாதபுரம் பற்றி தெரியணும் அப்படின்னா கிளிக் பண்ணால் போதும், அந்த இன்ஸ்டியூட் பற்றின டீட்டெயில்ஸ், எத்தனை பெட்டு, எந்த கவுன்சிலிங் கீழே வருது, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் என்னென்ன, லொக்கேஷன் என்னென்ன, ஹாஸ்டல் அவைலபிலிட்டி இருக்கா, அதுக்கான கிளினிக்கல் டீட்டெயில்ஸ் ஏதாவது அவைலபிளாக இருந்துச்சுன்னா, ராமநாதபுரத்துக்கு அவைலபிளாக இல்லைன்னா
நமக்கு கிளினிக்கல் டீட்டெயில்ஸ் கிடையாது. ஒருவேளை ராமநாதபுரத்துக்கு அவைலபிளா இருக்குன்னா அந்த கிளினிக்கல் டீட்டெயில்ஸ் என்னென்ன, ரிசல்ட் அவங்களோட எம்பிபிஎஸ் ரிசல்ட் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், அந்த எம்பிபிஎஸ் ரிசல்ட் என்ன, இது எல்லாமே யாருக்கிட்டையுமே கேட்காம சர்ச் பண்ணாம உங்களுக்கு இந்த ஒரு பேஜ்ல இருக்கு. 5 வீடியோஸ், அதுவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வீடியோஸ். யூடியூப்ல போய் பார்த்து யார் நல்லா பண்ணியிருக்காங்க வீடியோஸ். கேண்டிடேட்ஸ் தான் யூஸ்வலா நல்லா பண்ணுவாங்க, வேற யாராவது போய் பண்ணாங்கன்னா ஹானஸ்டா பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்க போய் ராமநாதபுரத்தை பத்தி தேடிக்கிறதுக்கு பதிலாக இதை தேடிக்கலாம். இதை பார்த்துட்டு நான் மறுபடியும் என்ன பண்ணலாம், என்னோட சாய்ஸ் லிஸ்ட்ல ஓகே ராமநாதபுரம் அவ்வளோ நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு கீழே போடலாம், இல்ல அதுதான் பெஸ்ட்னு சொல்லிட்டு மேலேயே கண்டினியூ பண்ணலாம். இது எங்க இருந்து எங்க வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம், இந்த மூவ்மெண்ட் எல்லாமே பண்ணிக்கலாம். இது இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ல இருந்து கிடைக்குது. எதுல இருந்து, க்ளோசிங் ரேங்க்ஸ்ல இருந்து சாய்ஸ் லிஸ்ட்டுக்கு போயிருந்தோம். இப்போ நம்ம க்ளோசிங் ரேங்க்ஸ்க்கு திருப்பி போனோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாக்கு நமக்கு வந்து க்ளோசிங் ரேங்க்ஸ் வந்துடும். மறுபடியும் ஃபில்டர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஒருவேளை உங்க ஃபில்டரை நீங்க சேவ் பண்ணணும், இதே ஃபில்டர் தான் எல்லா தடவையும் போட்டுட்டு இருக்கேன், திருப்பி திருப்பி சேவ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா அந்த ஃபில்டர்ஸை சேவ் பண்றதுக்கான ஆப்ஷன் கூட இருக்கும். நான் எப்படியும் 16,000 ரேங்க்குக்கு மேல தான் பார்க்க போறேன், சாரி 1600 ஸ்டேட் ரேங்க்குக்கு மேலே தான் பார்க்க போகிறேன் அப்படின்னா அந்த ஃபில்டர்ஸை அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டேட் ரேங்க் ஆல் இண்டியா ரேங்க்குக்கான ஸ்விட்ச் இருக்கும், நீங்கள் ஆல் இண்டியா ரேங்க் கூட சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம இப்போ ஃபில்டர்ஸ் வந்து 3000 எடுத்ததுனால 2750 ஆல் இண்டியா ரேங்க்ல பார்க்குறோம். தமிழ்நாடு தான், எம்பிபிஎஸ் தான், எல்லா இன்ஸ்டிடியூட்டும் இருக்குது. இதில் வந்து 92.5% கோட்டா மட்டும் தானே பார்க்குறோம். நீங்கள் எந்த கோட்டா வேணாலும் பார்க்கலாம், 7.5%னாலும் பிசி கேட்டகரியில் இதை சேவ் பண்ணவும் முடியும். இந்த ஃபில்டரை சேவ் பண்ணு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா யூஷுவல் டிஎன் ஃபில்டர் இதுதான் நான் பண்ண போகிறேன் அப்படி சொல்லி சேவ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். ஒவ்வொரு தடவை வரும்போதும் ஃபில்டரில் அந்த ஃபில்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா யூஷுவல் டிஎன் ஃபில்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ நீங்கள் உள்ளே வரும்போது எப்படி இருக்கும், தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாக்கு இப்படி இருக்கும், ஃபில்டர்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும், எல்லா காலேஜும் வரும். என்னோட யூஷுவல் ஃபில்டர் அப்ளை பண்ணுங்கப்பான்னு சொன்னால் சிஸ்டம் அப்ளை பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். இதே மாதிரி மல்டிபிள் ஃபில்டர்ஸ் கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதுல இருந்து க்ளோசிங் ரேங்க்ஸ் தெரியுது. இதில் ஒரு பார்ட் வந்து நான் இப்போ யூஷுவலாக உள்ளே வரும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் எது க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு பார்க்குறேன். அதில் 92.5% பார்க்குறேன் அப்படின்னா நான் பார்த்துட்டு எனக்கு என்ன தேவை, இவங்கெல்லாம் எங்கே அலாட் ஆனாங்கப்பா, இதெல்லாம் சரி க்ளோசிங் ரேங்க்ஸ் சரி, பட் யார் யார் எடுத்தாங்க அப்படிங்கிறது தேவை அப்படின்னா நான் இங்கே பார்த்துக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் பிசியில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 86 சீட் எடுத்திருக்காங்க 2024 ரவுண்ட் 3ல. நான் பார்க்கணும்னா ரேங்க் 44, 61, 62 இந்த மாதிரி எடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இதே இன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குது, இது க்ளோசிங் ரேங்க்ஸ் மட்டும் காமிக்குது, கிளிக் பண்ணி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கரெக்டாக 2வது பேஜுக்கு போய் பார்த்தோம்னா கரெக்டாக 246 வரைக்கும் 86 பேர், இந்த பிராக்கெட்டில் இருக்கிறது 86 பேர் எடுத்திருக்காங்க, 86 சீட்டுங்கிறது அர்த்தம். இதே இது அலாட்மெண்ட்ஸ்லேயும் இருக்கும். அலாட்மெண்ட்ஸில் எப்படி இருக்கும், ஒவ்வொரு இண்டிவிஜுவலா இருக்கும். நம்ம ஒரு அலாட்மெண்ட் லிஸ்ட் பார்க்கும்போது முதல் ரேங்க்குக்கு என்ன அலாட் ஆச்சு, 2வது ரேங்க்குக்கு என்ன அலாட் ஆச்சுன்னு பார்ப்போம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம 2025 ரவுண்ட் 1 7.5% பார்த்துட்டு இருக்கோம். இது ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, 30ஆம் தேதியே முடிஞ்சிருச்சு. அவங்க யார் யார் அலாட் ஆனாங்க, எந்த கேட்டகரியில் அலாட் ஆனாங்க, எந்த இன்ஸ்டியூட் அலாட் ஆனாங்கன்னு இருக்கும். நம்ம 2025 ரவுண்ட் 1 தமிழ்நாடு வந்ததுக்கு அப்புறமும் இதை பார்த்துக்கலாம் ஃபுல் அலாட்மெண்ட்ஸ். இப்போ 2024 ரவுண்ட் 1 பார்த்தோம் அப்படின்னா 92.5% கோட்டால தான் பார்க்க போறேன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் அலாட்மெண்ட்ஸ் உங்களுக்கு வரிசையா வந்துடும். ரேங்க் 1 தமிழ்நாட்டில இருந்து, தமிழ்நாடோட ஸ்டேட் ரேங்க் 1ல இருந்து யார் அலாட் ஆனாங்க, 1 to 5 அலாட் ஆகல, ஏன்னா ஆல் இண்டியால போய் அலாட்மெண்ட் வாங்கிட்டாங்க 5 பேரும். அதனால ரவுண்ட் 1ல அலாட் ஆகல, 6வது ரேங்க் அலாட் ஆயிருக்காங்க, 8வது ரேங்க் அலாட் ஆயிருக்காங்க, உங்களுக்கு அங்கே கிடைச்சிருக்கும், இருந்தாலும் இங்கே வந்து அலாட் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸும் வந்துடும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டிடியூட்டோட ஹாஸ்டல் ஃபீ, பாண்ட், ஸ்டைபண்ட் எல்லாமே வந்துடும். இப்போ ஆல் இண்டியாவில் விட்டுட்டு போனீங்கன்னா எவ்வளோ பெனால்ட்டி, அது எல்லாமே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு. இதே இது நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸ்க்கு கூட பார்த்துக்கலாம். ஸோ நான் ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் பிஎஸ்ஜி எடுக்க போகிறேன் அப்படின்னா நம்ம இதில் பிஎஸ்ஜி மென்ஷன் பண்ணோன்னா சிம்பிளாக பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் போட்டு இதில் பிஎஸ்ஜியில் என்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஸ்டைபண்ட்லாம் உங்களுக்கு தேவைப்படாது, மற்றபடி உங்களுக்கு என்ன டோட்டல் இன்ஃபர்மேஷன், எவ்வளோ அடிஷ்னலாக வாங்குவாங்க, இந்த மாதிரி பார்த்துக்கலாம். அடுத்தது அலாட்மெண்ட்ஸ் பார்த்துட்டோம். இது வந்து அதனோட எக்ஸ்பான்ஷன் தான். ரவுண்ட் 1 2025 வந்தோம்னா இம்மீடியட்டாகவே ஒரு 2 டேஸ்க்குள்ள, இல்லை மேக்ஸிமம் ஒரு 5-6 ஹவர்ஸ்க்குள்ள, 1 டே மேக்ஸிமம், அப்படி இல்லைனா 2 டேஸ்க்குள்ள, நம்ம கமிட்மெண்ட் 2 டேஸ் பட் 1 டேக்குள்ளே போட்டுருவோம். அலாட்மெண்ட்ஸ் உங்களுக்கு அப்டேட்டே ஆகிடும். ஸோ உங்களுக்கு கிளியராக எப்படி பார்க்க முடியும், நான் க்ளோசிங் ரேங்க்ஸ்க்குள்ளே போய் பார்த்த மாதிரி தமிழ்நாடு யூஜி மெடிக்கல்னு எடுத்தேன் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டால வரிசையாக 2024 இப்படி நடந்திருக்கு, 2025 இப்படி நடந்திருக்குது, எத்தனை பேர் மூவ் ஆயிருக்காங்க எல்லாமே பார்க்க முடியும். அடுத்தது சீட் மேட்ரிக்ஸ் தமிழ்நாடு கவுன்சிலிங் கிடையாது, ஆல் இண்டியாவுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த வருஷம் ஆல் இண்டியாவில் எத்தனை சீட் எய்ம்ஸில் ஓப்பன் கேட்டகரியில் இருக்குது அதெல்லாமே இந்த சீட் மேட்ரிக்ஸ் சொல்லும். அதுக்கு அகேன்ஸ்டாக லாஸ்ட் இயரோட க்ளோசிங் ரேங்க்ஸ் இருக்கும். அதை வச்சு நீங்கள் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். சேம் இன்ஃபர்மேஷன் தான், பட் சீட்ஸ் இந்த வருஷம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக ஃபீஸ் டைப் அண்ட் பாண்ட்
ஃபீஸ் ஸ்டைப்பண்ட் பாண்ட் இந்த சேம் இன்ஃபர்மேஷன் தான் கொஞ்சம் ட்ரில் டவுனாக கொடுத்துருப்போம். இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா எடுத்தோம்னா தமிழ்நாட்டில் என்ன ஃபீ இருக்குது, என்ன பாண்ட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்போம். யூஸ்வலாக நிறைய இடங்களில் ஸ்டைப்பண்டில் இஷ்யூஸ் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் இன்ஃபோ நாட் அவைலபிள்னு இருக்கும். மற்றபடி ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டுக்கும் ஃபீ என்னன்னு கொடுத்துருப்போம். இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா எடுத்தீங்கன்னா ப்ளீஸ் செக் வித் இன்ஸ்டியூட் ஆர் சீனியர்ஸ்னு போட்டிருப்போம். ஏன்னா அடிஷ்னல் ஃபீ கொஞ்சம் இன்ஸ்டியூட்ஸ் கேட்பாங்க, ஹிடன் ஃபீ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த இன்ஃபர்மேஷன் கூட உங்களுக்கு இருக்கும். விட்டுட்டு போனீங்கன்னா என்ன பாண்ட் இருக்கா, முடிச்சதுக்கப்புறம் சர்வ் பண்ணுவாங்கிற இன்ஃபர்மேஷனும் இருக்கும். இது போக டூல்ஸ் இருக்குது. அலாட்மெண்ட் மேப்பிங்னு ஒரு டூல் இருக்குது. இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டூல், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டூல். 2024 தமிழ்நாடு ரவுண்ட் 1 எடுத்து காமிக்கிறேன். 2024 ரவுண்ட் 1 என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கான ஒரு டூல். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2025 ரவுண்ட் 1 தமிழ்நாடும் ஆல் இண்டியாவும் முடிச்சதுக்கப்புறம் ரவுண்ட் 1 தமிழ்நாட்டில் நான் எதில் பிரைமரிலி இன்ட்ரெஸ்டட்னா, நான் வந்து தமிழ்நாட்டில் சீட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். 92.5% இருக்கிறேன். என்னோட ரேங்க் 1000 2000 அந்த மாதிரி இருக்கு, இல்லை 500 200 இருக்குன்னு வச்சுக்கோ. என்னோட சீட்டுக்கு மேலே இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் ரேங்க் 6 இருக்கிற கேண்டிடேட் ஆல் இண்டியாவில் ரேங்க் 72 எடுத்து எய்ம்ஸ் டெல்லி எடுத்திருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிக்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, இந்த பையன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் சீட் போட்டிருக்கான், ஆல் இண்டியாவில் எய்ம்ஸ் டெல்லியில் சீட் போட்டிருக்கான், மோஸ்ட்லி ஆல் இண்டியாவுக்கு போயிடுவான், இந்த சீட் வந்து எனக்கு செகண்ட் ரவுண்டில் கிடைக்கும் அப்படின்னு. இப்போ இந்த கேண்டிடேட் என்ன பண்ணியிருக்கான், லாஸ்ட் இயரோட டேட்டா 6வது ரேங்க் தமிழ்நாடு கேண்டிடேட். ஆல் இண்டியா ரேங்க் அவங்களுக்கு என்ன 72. ஆல் இண்டியாவில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எய்ம்ஸ் எடுத்திருக்கான். பார்த்த உடனே எனக்கு என்ன தெரிஞ்சிடும், இந்த ரெண்டும் எனக்கு இருந்திருக்காது. அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடியும் போது பார்த்த உடனே எனக்கு என்ன தெரிஞ்சிடும், இந்த பையன் அங்கே போவான், ஸோ எனக்கு இந்த சீட் காலி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. அதே மாதிரி அந்த பையன் எய்ம்ஸ் டெல்லியில் தான் ஜாயின் பண்ணியிருக்கான். அதிலே தான் செகண்ட் ரவுண்ட் மறுபடியும் அலாட்டட், தேர்ட் ரவுண்ட் மறுபடியும் அலாட்டட். இந்த சீட் காலியாக வேற யாருக்காவது போயிருக்கும். அதை என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். சேம் வித் இந்த கேண்டிடேட்ஸ் இன் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க, எய்ம்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமும் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஃபில் பண்ணிட்டு இங்க போய் ஜாயின் பண்ணி நான் கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த சீட்டை விட்டுருப்பாங்க. இந்த சீட் செகண்ட் ரவுண்டுக்கு வந்திருக்கும். கிளியரா? ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்ச உடனே பார்க்க முடியும், எல்லா கேண்டிடேட்ஸ்க்கு பார்க்க முடியும். இது தமிழ்நாடுக்கு மட்டும் இல்லை. இந்த கேண்டிடேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சில கேண்டிடேட்ஸ் இப்போ நம்ம தமிழ்நாடு போட்டுட்டு வேற கவுன்சிலிங்ல பண்ண கேண்டிடேட்ஸை பார்ப்போம். வேற கவுன்சிலிங்ல இருக்கிற கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் சீட் போட்டிருப்பாங்க. இந்த கேண்டிடேட் 38வது ரேங்க். தமிழ்நாட்டில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் போட்டிருக்காங்க, கர்நாடகாலையும் பெங்களூர் மெடிக்கல் காலேஜ் போட்டிருக்காங்க. ரெண்டுக்குமே அப்ளை பண்ணி சீட் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நம்மளால இதுல இருந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். யூஸ்வலா இப்படி நடக்காது, ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த கேண்டிடேட் எங்கேயாவது ஒரு ஸ்டேட்ல 2 நேட்டிவிட்டி அப்ளை பண்ண முடியாது, அந்த இன்ஃபர்மேஷன் கூட சைனர்ல இருந்து கிடைக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். இதுல அட்மிட் ஆனாங்களா இல்லையாங்கிறது ஸ்டேட் வந்து அப்டேட் பண்ணாங்கன்னா அப்டேட் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா அப்டேட் பண்ண மாட்டோம். சேம் வந்து இது வந்து ஒரு கேண்டிடேட் மல்டிபிள் கவுன்சிலிங்ஸ்ல எப்படி போயிருக்காங்க அப்படிங்கிறது. அதே இதை நீங்க கொஞ்சம் வித்தியாசமா ரேங்க் ஸ்கேன்லையும் பார்க்கலாம். எனக்கு மேல நான் வந்து ரேங்க் வந்து ஆல் இண்டியா ரேங்க் 15,000 இருக்கிறேன். எனக்கு 14,500ல இருந்து 15,000 வரைக்கும் இருக்கிற கேண்டிடேட்ஸ் ஆல் இண்டியால என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியணும். எல்லா கவுன்சிலிங்லையும் அது எல்லாமே இதுல தெரியும். 14,501 எங்கேயுமே அலாட் ஆகல, பப்ளிஷ் பண்ண கவுன்சிலிங் ரிசல்ட்ஸ்ல அலாட் ஆகல. அதே மாதிரி 14,501ல இருந்து 15,000 வரைக்கும் எங்க அலாட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கேண்டிடேட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட் இப்போ 14,988 ஆல் இண்டியாலையும் பண்ணியிருக்காங்க, குஜராத்லையும் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ரெண்டுலையுமே அவங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கு. ஸோ இதுல ஒன்று தான் ஜாயின் பண்ண முடியும், ஒன்று வேகன்ட் ஆகுது. அண்ட் 2 பேர் அந்த கேண்டிடேட் வந்து குஜராத்தும் எது எடுத்திருக்காங்க, ராஜ்கோட், ரெண்டுமே குஜராத் இருக்கக்கூடிய ஃபரிதாபாத் ஹரியானா தான் எடுத்திருக்காங்க. இவங்க தமிழ்நாட்டில் என்னோட கம்பீட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆல் இண்டியாவில் எனக்கு ஒரு சீட் பார்க்குறேன்னா எனக்கு அது ஒரு அட்வான்டேஜாக இருக்க வாய்ப்பு இருக்கு, இவங்க தமிழ்நாட்டில் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கூட நம்ம பார்த்துக்கலாம். அது போக எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்ஸ்டியூட்ஸ் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒரு இன்ஸ்டியூட் எடுத்தீங்கன்னா அந்த இன்ஸ்டியூட் பற்றின இன்ஃபர்மேஷன், ஓவர் வியூ, கான்டாக்ட் டீடைல்ஸ், அகாமடேஷன், ஃபுட் அவைலபிலிட்டி இருக்குதா, ஹாஸ்டல் ஃபீ, எம்பிபிஎஸ் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் இருந்துச்சுன்னா ரிசல்ட்ஸ், அதனோட வீடியோஸ் எல்லாமே பார்த்து நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதனோட வெப்சைட் எல்லாமே இருக்கும், அதையும் நீங்கள் இன்ஃபர்மேஷனை பார்த்துக்கலாம். யூனிவர்சிட்டிஸ் போனீங்கன்னா ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டியில் என்ன இன்ஸ்டியூட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். கவுன்சிலிங்ஸ் ஒரு நல்ல ஃபீச்சர். கவுன்சிலிங்ஸ்குள்ள நான் தமிழ்நாடு கவுன்சிலிங்கை எடுத்து பின் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா தமிழ்நாடு கவுன்சிலிங்ல இருக்கக்கூடிய 2 கவுன்சிலிங் தனித்தனியாக நடக்குது, இருக்கக்கூடிய எல்லாமே நான் டைரக்டா அலாட்மெண்ட்ஸ், க்ளோசிங் ரேங்க்ஸ், ஃபீஸ் ஸ்டைபண்டுக்கு போயிடலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். இது போக கோர்சஸ் இருக்கும். ரிசோர்சஸ் செக்ஷனுக்குள்ள எவ்ரி இன்ஃபர்மேஷன் தட் இஸ் அவைலபிள் தட் வாஸ் தேர் ஃபார் 2024 இஸ் அவைலபிள். 2024 ஆல் கவுன்சிலிங் நோட்டிஃபிகேஷன்ஸ், அதாவது தமிழ்நாடு நான் போறேன் 2024 இப்படி நடந்துச்சுன்னு ஒருத்தங்க என்கிட்ட சொல்றாங்க, போய் பார்த்தீங்கன்னா
2 கோட்டாக்கும் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாம இங்க அவைலபிளா இருக்கும். எல்லா கவுன்சிலர்ஸும் இந்த டேட்டாவை தான் யூஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கறதுக்கு ஜைனர் டேட்டா தான் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய கவுன்சிலர்ஸ் அக்ராஸ் இந்தியா, யூஜி ஆகட்டும் பிஜி ஆகட்டும் ஜைனர் சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ற கவுன்சிலர் நீங்க ஒரு 30,000 ரூபாய் கொடுத்து எடுத்திருந்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் தான் 30,000 ரூபாய்க்கு உங்களுக்கு மோஸ்ட்லி கிடைக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ இந்த சீட் மேட்ரிக்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டியூட்ஸ், இந்த வருஷம் பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டியூட்ஸ்ல இருந்து என்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவைலபிளா இருக்கும். சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட் 2025க்கு என்ன இன்ஃபோ வீடியோஸ் என்னென்ன போட்டிருக்கோமோ அது எல்லா இன்ஃபோ வீடியோஸ் இது எல்லாமே சைனட்ல அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த பார்ட் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் அவைலபிளா இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்க நிறைய அப்ளிகேஷன்ஸ் நீங்க கண்டினியூ பண்ணலாம். உங்களோட ஸ்ட்ராட்டஜியை டிசைட் பண்ணிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும், எனக்கு எப்படி அப்டேட் பண்ணுங்கிறது எல்லாமே தெரியணும்னா கால் பண்ணுங்க, நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோம். இது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டூல். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு 2 நாள் ஆகும். அந்த அடுத்த 2.5 மாசத்துல நீங்க இதுல ஒரு எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷனையும் வச்சு நான் 2 கவுன்சிலிங் இடையில எப்படி சூஸ் பண்றது, நான் 14 lakhs ஒரு சீட் இருக்குது, அதுக்கு பதிலாக 12 lakh ஒரு சீட் எனக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னா, இல்ல நான் 14 lakhs ஒரு சீட் 2 சீட் இருக்குது, அதுல இருக்கிறதுல பெஸ்டஸ்ட் சீட் எனக்கு கிடைச்சதுன்னா லைஃப் லாங் உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அதுக்கு ஜைனடை நீங்க யூஸ் பண்ணலாம். சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது, கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இதில் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது queries இருந்துச்சுனாலும் கால் சப்போர்ட்டும் அவைலபிளா இருக்கு. ஸோ கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை பாருங்க. இது ஆப்லையும் இருக்குது. ஆப்ல டிஃப்ரெண்ட் இன்டர்ஃபேஸ்ல இருக்கும். நம்ம மொபைல்ல அமேசான்ல இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நல்ல இன்டர்ஃபேஸ்ல இருக்கும். காம்ப்ரிஹென்சிவா டேட்டா பார்க்கணும். நான் இங்க க்ளோசிங் ரேங்க்ஸ் போய் பார்க்கணும், எல்லா கவுன்சிலிங்க்கும் இப்படி அனலைஸ் பண்ணணும் ஒவ்வொன்றா வச்சு, அந்த மாதிரி பர்சனா நீங்க இருக்கிறீங்க, அந்த மாதிரி நீட் உங்களுக்கு வருதுன்னா போர்ட்டல் யூஸ் பண்ணுங்க. எனக்கு இமீடியட்டா க்ளோசிங் ரேங்க்ஸ் மட்டும் பார்க்கணும், ஒரு பர்சனை பத்தி மட்டும் பார்க்கணும் அப்படின்னா ஒரு இன்ஸ்டியூட் பத்தி மட்டும் இன்ஃபர்மேஷன் பார்க்கணும், அப்படி கிளிக்கபிளா இருக்கணும், வியூ அழகா இருக்கணும், வீடியோஸ் அங்கே அழகா வரணும் அப்படின்னா ஆப் யூஸ் பண்ணுங்க. 2 ஆப்ஷனா இருக்கு. இது அனாலிசிஸ்க்கு ஃபுல் ஆப்ஷன். ஆப்ல இதே ஃபீச்சர்ஸ் இருக்கு, இதே இன்ஃபர்மேஷன் இருக்கு, குவிக் வியூக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கு. ரெண்டுமே அழகான ஆப்ஷன்ஸ், அழகா டிஃபைன் பண்ணியிருக்கோம். அக்ராஸ் இந்தியா பிஜிக்கு நம்மள ஜைனர் தான் எல்லாருமே யூஸ் பண்றாங்க. எந்த டாக்டர் கிட்ட கேட்டாலும் அக்ராஸ் இந்தியா யூஜிக்கும் we have almost covered most of the எந்த இன்ஸ்டியூட் எடுத்தீங்கனாலும் அட்லீஸ்ட் 1% ஜைனர் யூஸ் பண்ணவங்க இருப்பாங்க. ஸோ ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் subscribe. If you have any queries, call us up. எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுறீங்கன்னா 08069036000 உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தேவை அப்படின்னா ஜைனர் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கோங்க. இந்த டெமோ தாண்டி உங்களுக்கு இது பர்டிகுலர் ஃபீச்சர் பற்றின இன்ஃபர்மேஷன் வில் ட்ரை டு கிவ். இல்லை நீங்கள் கால் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைபராக இருந்தால் உங்களுக்கு கொடுக்குறோம். தேங்க்ஸ் a lot for watching.